அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். சுபஹினுடைய 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகை உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் எனக்கு கிடைப்பதை விடவும் மேலானதாகும். அதே நேரத்தில் இந்த உலகம் என்னுடைய கையிலே கிடைப்பதை விடவும் மிகவும் பொறுமதி வாய்ந்த அந்த 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகை சுபஹினுடைய சுன்னத்தான தொழுகையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம் எனும் கிரந்தத்தில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருந்தாலும் வெளியூர் பயணங்களில் இருந்தாலும் சுபஹினுடைய சுன்னத்தான தொழுகைகளை விட்டதே கிடையாது. அதை நிரந்தரமாக பேணுதலாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நீண்ட தூர பயணத்திலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். அன்றிரவு இடைநடுவிலே கூடாரமிட்டு தங்கிக் கொள்ளுகிறார்கள். பயண களைப்பின் காரணமாக சூரியன் உதயமாகியதற்கு பிறகு நபி அவர்கள் கண்விழித்து பார்க்கிறார்கள். சூரியன் உதயமாகி விட்டது. தன் தோழர்களை தட்டி எழுப்புகிறார்கள். அனைவரும் சுபஹினுடைய தொழுகைக்காக சூரிய உதயத்திற்கு பிறகு தயாராகி விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹினுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகுதான் அந்த ஃபர்லான தொழுகை சுபஹினுடைய தொழுகையும் தொழுததாக முஸ்லிம் எனும் கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் விட சிறந்ததோர் பாக்கியம் பெற்ற ஒரு நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு தொழுகைதான் சுபஹினுடைய சுன்னத்தான தொழுகையாகும். எந்நேரத்திலும் அதனை நாம் பேணுதலாக தொழுது வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹின் அளப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.